சாதாரணமாக ஒரு காரோட விலை 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரை இருக்குது. இதுவே ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை ஸ்டார்டிங் ப்ரைஸே 5 கோடி ரூபாய். இதுக்கு எண்டு ப்ரைஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது கஸ்டமர் பொறுத்து மாறும். இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லக்ஸுரியான காருன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். அப்படிப்பட்ட லக்ஸுரியான காரில் ரோல்ஸ் ராய்ஸ் காரும் ஒன்றுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி கிட்டத்தட்ட 1904 உருவாயிடுச்சு. என்னதான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி 1904 உருவாயிருந்தாலும் கூட 1944 வேர்ல்டு வாருக்கு அப்புறமா இவங்க மொத்தமாக ஃப்ளைட்டோட இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கில் ஃபுல்லாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. என்னதான் இவங்க ஃப்ளைட்டோட இன்ஜின் மேனுஃபேக்சரிங் டிசைனில் முழுமையாக கவனம் செலுத்தியிருந்தாலும் கூட அப்போவும் கூட இவங்க கூட கார் இண்டஸ்ட்ரியும் ட்ராவல் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அப்போவும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி BMW கிட்ட ஹேண்ட்ஓவர் ஆகி BMW ஏஜ் என்ற நேமில் தான் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டுருக்கு. இதனாலவே ரோல்ஸ் ராய்ஸ் கார் எக்ஸ்பென்சிவான காரில் ரோல்ஸ் ராய்ஸ் காரும் ஒன்றா இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனிக்கு ரொம்பவே ஹைலைட்டான இருக்க விஷயம், அவங்கக்கிட்ட 44,000 கலர் இருக்குது. அந்த 44,000 கலரில் நம்ம எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணாமல் அந்த கலர்லையும் எல்லா இடத்துலையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்களாம். அந்த 44,000 கலரில் நம்ம வாங்க போகிற கலர் வேறு யாரும் வாங்கலைன்னா அந்த காரோடு சேர்த்து அந்த கலரும் நம்மளுக்கு சொந்தமாகிடுவான். கேட்கவே ரொம்ப க்ரேஸியாக இருக்குல்ல. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு இன்னும் மதிப்பு கூட்டுற விதமாக அந்த வீலில் இருக்குது. அப்படி அந்த வீலில் என்ன இருக்குன்னா, அந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த காரில் இருக்க லோகோ மட்டும் சுற்றவே சுற்றாதான். ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க வர எல்லா கஸ்டமருக்கும் அவங்க ஒரே மாதிரி பண்ணி தரவே மாட்டாங்க. ஏன்னா வர கஸ்டமர் எல்லாரும் அவங்க தேவைக்கேற்ப சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி தான் கேட்பாங்களாம். இதுக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி தயங்கவே மாட்டாங்களாம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் உள்ளே உட்காந்தாலே சவுண்டே கேட்கான்னு சில பேர் சொல்லியிருப்பாங்களா, ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் உள்ளே உட்காந்தா சின்ன சின்ன சவுண்டு கேட்க தான் செய்யும். ஏன்னா இன்டீரியரில் சவுண்டே கேட்கலனா ரொம்ப மைல்டாக இருக்கும்னு சொல்லி தான் அவங்க சின்ன சின்ன சவுண்டு கேட்குற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோல்ஸ் ராய்ஸ் கார் முன்னாடி இருக்க அந்த பேத்தியம் கிரில் ஃபுல்லாகவே கையில் மட்டுமே செய்கிறாங்களாம். இதுவும் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு எக்ஸ்பென்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் எக்ஸ்டீரியரில் போடப்படுற கோடு ஒருத்தர் மட்டும்தான் அந்த கோடை போடுறாராம். அதுவும் கையால் மட்டும்தான் போடுறாராம். அவர் போடுற கோடு லட்சக்கணக்கில் போகுமா. இதுவும் அந்த கார் எக்ஸ்பென்சிவ் கார்னு சொல்கிறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார்லேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்னால் அது செப்டேல்ன்ற ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ப்ரைஸ் மட்டுமே $11 மில்லியன், இந்திய மதிப்புப்படி 98 கோடி. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் எக்ஸ்பென்சிவான காரை கிட்டத்தட்ட 4 வருஷமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் காரை கிட்டத்தட்ட 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதிகமாக வாங்குகிறாங்களாம். என்னதான் ரோல்ஸ் ராய்ஸ் எக்ஸ்பென்சிவான காராக இருந்தாலும் கூட அதோட ரேட்டு ரொம்பவும் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸோட அதிகமாக ரேட்டில் விற்கிற காரும் இருக்க தான் செய்யுது. என்னதான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி அதிகமான ப்ரைஸ் வாங்கினாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் தராங்க. ஆடியன்ஸ் ரிடக்ஷன் என்ற பெரிய அளவில் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் கூட அதில் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸோட அதிகமாக விற்கிற ப்ரைஸ் காரும் இருக்குது. அந்த பேர் தான் முக்காட்டி. இந்த முக்காட்டியோட கார் மட்டுமே 140 கோடிக்கு மேலே. யாருக்கெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் பிடிக்குதுன்னு சொல்லி.